வீடியோ 9ல சர்ப்பயாகத்தை பத்தியும் சர்ப்பங்கள் பெற்ற சாபத்தை பத்தியும் பார்த்தோம். இந்த வீடியோல அஸ்திகர் எப்படி சர்ப்பயாகத்தை நிறுத்தினார்னு பார்க்க போறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலை தப்பியது. ஜனமேஜயன் செய்த சர்ப்பயாகத்திற்குச் சென்ற ஆஸ்திகரை யாக சாலைக்குள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. ஆஸ்திகர் சூரிய பிரகாசமுடையவர், பிரம்ம தேஜஸ் உடையவர், இனிமையாகப் பேசி மக்களை கவரக்கூடியவர். அவர் ஜனமேஜயனின் யக்ஞத்தை துதித்தவுடன் மனம் மாறி அவரை உள்ளே அனுமதித்துவிட்டனர். இனிமையான சொற்களுக்கு மயங்காதவர்கள்தான் இவ்வுலகில் யார். ஆஸ்திகர் என் சாலைக்குள் வந்து ரித்திக்குகளையும் ஜனமேஜயனையும் புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். முதலில் ரித்திக்குகளை பார்த்து, நம் அன்பர்களுக்கு கேமம் உண்டாகட்டும். நாகர்களை குறித்து உங்களிடம் பிரகஸ்பதியும் சுக்ராசாரியருமே தோற்றுவிடுவார்கள் போலிருக்கிறதே. அத்தனை அழகாக மந்திர உச்சாடனம் செய்கிறீர்கள். தேவர்களும் வியக்கும் அளவிற்கு யாகம் செய்கிறீர்கள். இந்திரன் 60,000 யாகம் செய்தால் எப்படி இருக்குமோ அதற்கு ஒப்பாக உள்ளது இந்த யாகம். ஜனமேஜய ராஜா, உனது பராக்கிரமம் பீஷ்மரையும் தோற்கடித்துவிடும் போலிருக்கிறது. இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த திலீபனைப் போலவே உனது பௌருஷம் ஒளி வீசுகிறது. உனது செயலையும் பராக்கிரமத்தையும் என்னவென்று மெச்சுவது என்றார். ஜனமேஜயன், ஆஹா, இவ்வளவு அழகாகப் பேசுகிறாயே. யாரப்பா நீ? வா, இவனுக்கு ஏதாவது வரம் கொடுக்கலாம் போலத் தோன்றுகிறது. ரித்திக்குகளே, என்ன சொல்கிறீர்கள் அரசே? இவர் பிராமண சிறுவனாக இருந்தாலும் வித்வானாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உத்தம பிராமணரை சந்தோஷம் அடையச் செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும். அதோடு அதன் புண்ணியத்தினால் தக்ஷகனும் நம்மிடம் சீக்கிரமாக சிக்கிக்கொள்வான் என்றனர் ரித்திக்குகளும். சுதிதான் எல்லாவற்றையும் விட மிக வலிமையான போதைப் பொருள். ஆனால் ஹோதாவாக இருந்த மகர்ஷியின் மனதில் மட்டும் உற்சாகம் குறைந்தது. மகாராஜா, சற்றுப் பொறுங்கள். தக்ஷகன் இன்னும் யாகத்தில் வந்து விழவில்லையே. அப்போது லோகிதாசர், தக்ஷகன் தன் நண்பன் இந்திரனிடம் அடைக்கலம் புகுந்திருப்பதைக் கண்டறிந்து சொன்னார். உடனே ஜனமேஜயன், தக்ஷகன் எங்கிருந்தாலும் சரி, அவனை இழுத்து வந்து அக்னியில் விழவையுங்கள். தேவைப்பட்டால் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களையும் சேர்த்து அக்னிக்கு ஆவுதியாக்குங்கள் என்றான் கோபத்துடன். ஆஸ்திகர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ரித்திக்குகள் சேந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா என்று ஹோமம் செய்தனர். அடுத்த கணம் சொர்க்கத்திலிருந்து தக்ஷகன் இந்திரனோடு யாக சாலைக்கு மேல் ஆகாசத்தில் காணப்பட்டான். இந்திரன், இவனை காப்பாற்றப் போய் எனக்கே உலை வைத்து விட்டனரே என்று சர்ப்பயாகத்தைக் கண்டு பயந்து தக்ஷகனை அங்கேயே விட்டு ஓடிவிட்டான். தக்ஷகன் அலறி அடித்துக்கொண்டு ஹோமகுண்டத்தை நோக்கி விழுந்து கொண்டிருந்தான். ஹோத்தாகளுக்கு ஒரே சந்தோஷமானது. தக்ஷகன் இன்னும் சில வினாடிகளில் யாகாக்னியில் பொசுங்கி சாம்பலாகப் போகிறான். உங்கள் எண்ணம் நிறைவேறப் போகிறது. இந்த பிராமண சிரேஷ்டருக்கு தாங்கள் விரும்பும் வரத்தை தாராளமாகக் கொடுங்கள் என்றனர். ஜனமேஜயன் தன் தந்தை செய்த அதே தவறைச் செய்துவிட்டான். ஒரு காரியம் முழுமையாக முடிவடைவதற்குள்ளாகவே அதிலிருந்து வரும் வெற்றியைக் கொண்டாட எண்ணிவிட்டான். ஆஸ்திகரைக் கண்டு சந்தோஷத்தின் மிகுதியால், மகிமை வாய்ந்த இளம் வித்வானே, உமக்கு வேண்டிய வரத்தைக் கேளும். அது கொடுக்கக்கூடாததாக இருந்தாலும் கொடுப்பேன் என்று கூறி மாட்டிக்கொண்டான். ஆஸ்திகர், மகாராஜா, இந்த யாகத்தை உடனடியாக நிறுத்துங்கள். பிராமணரே, என்ன இது? பொன் வெள்ளி இரத்தினங்கள் பசுக்கள், இதற்கு மேலும் வேறு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், கொடுக்கிறேன். இத்தனை கஷ்டப்பட்டு செய்த யாகத்தின் பலனை அடையப் போகும் தருணத்தில் இப்படி கேட்கிறீர்களே, அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? என் தாயின் வம்சத்தைக் காப்பாற்ற வேண்டும். அது மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்றார் திடமாக. பிராமணரே, தயவு செய்து வேறு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், கொடுக்கிறேன். என் ராஜ்யத்தையே கொடுக்கிறேன். ஜனமேஜயா, தாங்கள்தான் இந்த யக்ஞசாலையில் என்ன வேண்டுமானாலும் கேள் என்றீர்கள். நான் கேட்பதை கொடுப்பதென்றால் கொடுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அடடா, சரி சரி, நெல்லும். பாண்டவர்களின் பேரனான நான் ஒருபோதும் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன். தெய்வத்தின் எண்ணப்படி நடக்கட்டும். நிறுத்துங்கள் யாகத்தை. தக்ஷகன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட்டம் பிடித்தான். இப்படி ஆஸ்திகரால் முழு சர்ப்ப குலமும் பிழைத்தது. சர்ப்பங்கள் இன்றுவரை வாழ ஆஸ்திகர் காரணமானார். திருப்தி என்னும் சித்தி. ஜனமேஜயனுக்கும் தன்னுடைய முயற்சி வீணடைந்ததனால் எந்தவிதமான அதிருப்தியும் ஏற்படவில்லை. ஒரு யாகத்தை செய்தான், முழு முயற்சியோடு செய்தான், இறுதியில் தோல்வியானது. ஆனால் மனதில் அவனுக்கு எந்தவிதமான அதிருப்தியும் இல்லை. ஒருவன் ஒரு காரியத்தை முயற்சியோடு செய்தும் அது தோல்வியடைந்தால் அது ஈஸ்வர சங்கல்பமாகும். அதற்காக அவன் பழிக்கப்பட மாட்டான். இதை அறிந்த ஜனமேஜயன் தனது முயற்சி வீணானதற்காக வருந்தவில்லை. அதோடு சரமை என்ற நாயிடம் எதிர்பாராத ஆபத்து ஏற்படும் என்றுதான் பெற்ற சாபம் நினைவிற்கு வந்தது. சிந்தித்து கணக்கிட்டுப் பார்த்தான். சரி, இதோடு விட்டது என்று எண்ணி நிம்மதியானான்.
இந்த யஜ்ஞத்திற்கு இடையூறு வரும் என்று முன்பே கணித்துக் கூறிய சபதிக்கும் லோகிதாசருக்கும் நிறைய தானமளித்தான். ஆஸ்திகருக்கும் அனைத்து ரித்விக்குகளுக்கும் வாரி வழங்கினான். அனைவருக்கும் திருப்தியானது. இதுதான் புத்திசாலித்தனம். ஒரு காரியம் தோல்வியடைந்தாலும் அதற்கு அடுத்தாற்போல இருக்கும் நமது கடமையை திருப்திகரமாகச் செய்துவிட வேண்டும். அதோடு நில்லாமல் ஆஸ்திகரை அழைத்து தான் செய்யப்போகும் அஸ்வமேத யாகத்தை நடத்தி வைக்கும்படி அவரையே கேட்டுக்கொண்டான். ஆஸ்திகரும் சம்மதித்து நாகலோகத்திற்கு திரும்பினார். ஜனமேஜயன் செய்த சர்ப்ப யாகத்தில் 10 கோடி சர்ப்பங்கள் மடிந்தன. இதனால் உண்டான தோஷத்தினால் பிற்காலத்தில் அவனைத் தொழுநோய் பற்றிக் கொண்டதாகவும் அது குருவாயூருக்கு வந்து கிருஷ்ணனை ருக்மிணி தேவி வழிபட்ட கிருஷ்ண விக்கிரகம் பிரளய ஜலத்திலிருந்து கிடைத்தது வழிபட்டு நீங்கியதாகவும் பின்னால் வரும் வரலாறு கூறுகிறது. கீழே நாகலோகத்தில் ஆஸ்திகரை சர்ப்பங்கள் அமோகமாக வரவேற்றனர். வாசுகி ஆஸ்திகரிடம், எங்கள் குலத்தைக் காத்த மகானே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான். ஆஸ்திகர், என்னுடைய இந்த கதையை கேட்பவர்களுக்கு உங்களால் எந்த பயமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சர்ப்ப அபசர்ப்ப பத்ரம் தே கச்சர்ப்ப மகாவிஷே ஜனமேஜயசிய இஞாந்தே ஆஸ்திகவசனம் ஸ்மர. சர்ப்பஸ்திரத்திலிருந்து எந்த ஆஸ்திகர் நாகர்களாகிய உங்களை காப்பாற்றினாரோ அவரை நான் ஸ்மரிக்கிறேன். என்னை நீங்கள் ஹிம்சிக்காமல் இருக்கக் கடவீர்கள். சர்ப்பமே, ஓடிப்போ. ஜனமேஜய யாகத்தின் முடிவில் ஆஸ்திகர் சொன்ன சொல்லை நினைவில் கொள் என்று உம்மை பற்றிச் சொல்லுகிற இந்த மந்திரங்களைக் கேட்ட பிறகும் செல்லாத சர்ப்பத்தின் தலை 100 துண்டாக வெடித்துப் போகும் என்று வாசுகி முதலிய நாகர்கள் வரமளித்தனர்.